இமயத்தில் சிவபெருமானை உதாசீனம் செய்துவிட்டு தக்ஷன் யாகம் செய்தார். தமது கணவனை அவமதித்த தக்ஷன் யாகத்தை தடுக்கச் சென்ற பார்வதி தேவியை தக்ஷன் அவமதித்து விட்டார். இதனால் பிராணத்தியாகம் செய்த பார்வதி தேவியின் உடலை சிவபெருமான் தூக்கி கொண்டு அங்கும் இங்கும் அலைந்தார். இதனை பார்த்த திருமால் தமது சக்கராயுதத்தை ஏவி பார்வதி தேவியின் உடலை பாகங்களாக துணித்தார். ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு பாகம் விழுந்தது. ஆவேசம் தணிந்த சிவபெருமான் மகாமயமான காசிக்கு மீதமுள்ள உடல் பாகத்தை கேதாரநாத்திலிருந்து கொண்டு வந்தார். மகாமயானத்தில் பார்வதி தேவியின் உடலை அக்னியில் இட முனைந்தார். சிவபெருமான் பார்வதி தேவியின் காதில் தாரக மந்திரம் உபதேசம் செய்தார். அப்போது அவரது காதிலிருந்த காதணி எங்கோ விழுந்து விட்டதை அறிந்தார். அப்போது அங்கே திருமால் தமது சக்கரத்தால் ஒரு தீர்த்த கிணறு தோண்டி அதன் அருகே அமர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டு இருந்தார். சிவன் அவரை அணுகி பார்வதி தேவியின் காதணி பற்றி கேட்டார். திருமால் தாம் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகே உள்ள கிணற்றை சுட்டி காட்டினார். சிவபெருமான் அக்கிணற்றை எட்டி பார்க்கையில் அவரது காதிலிருந்த குண்டலமும் கிணற்றில் விழுந்துவிட்டது. கிணற்றினுள்ளிருந்து பிரகாசமான பேரொளியுடன் ஒரு சிவலிங்கம் வெளிப்பட்டது. அந்த சிவலிங்கத்தில் சிவபெருமானின் சக்தியும் பார்வதி தேவியின் சக்தியும் ஒன்றாக ஐக்கியமாகி இருந்தது. திருமால் அந்த ஜோதிர்லிங்கத்தை எடுத்து இத்தலத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். சிவபெருமானை நோக்கி தமது தவத்தை தொடர்ந்து மேற்கொண்டார். சிவபெருமான் திருமால் முன்பு விஸ்வரூபம் கொண்டு தோன்றினார். திருமால் விரும்பும் வரம் யாதென கேட்க அவர் இங்கு பிரதிஷ்டை செய்த ஜோதிர்லிங்கத்திலிருந்து எப்போதும் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டினார். மேலும் சிவபெருமான் ஜடாமுடியிலிருக்கும் கங்கை இத்தலத்தில் வந்து சிவபெருமானை அர்ச்சிப்பதுடன் இத்தலம் வந்து கங்கையில் நீராடும் மக்களுடைய பாவங்களை போக்க வேண்டும் எனவும் ஸ்ரார்த்தம் செய்தால் அவர்கள் பாவம் எல்லாம் விலகி புனிதம் அடைந்து சொர்க்கம் போக வேண்டும் எனவும் வரம் வேண்டினார். சிவபெருமானும் அவர் கேட்ட வரம் தந்து தாமும் அந்த லிங்கத்தில் ஒளியாக ஐக்கியமாகி இன்றும் மக்களுக்கு அருள்பாலிக்கின்றார். திருமாலுக்கு விஸ்வரூபம் காட்டி தந்தமையால் சிவலிங்கத்திற்கு விஸ்வநாதர் என பெயர் உண்டாகியது. அதன் பின்பு விசாலாட்சியாக அவதாரம் கொண்டிருந்த அன்னை பார்வதி தேவியை சிவபெருமானுக்கு திருமால் திருமணம் செய்து வைத்தார். பிரம்மதேவர் பல யாகங்கள் செய்து அவர்கள் திருமணத்திற்கு உதவி செய்தார். இவ்வாறு திருமாலின் வேண்டுதலின்படி ஜோதிர்லிங்கமாக தோன்றிய சிவன் விஸ்வநாதர் என வழங்கப்பட்டு வருகிறார். காசியை பற்றி ஏகப்பட்ட புராண கதைகள் உள்ளன. சூரியனின் புத்திரர்கள் யமனும் சனி பகவானும் சிவபெருமானை நோக்கி இப்பதியில் தவம் இருந்து யமன் தென்திசை காவலனாகவும் யமலோகத்திற்கு அதிபதியாகவும் பதவி பெற்றார். சனி தேவன் சிவபெருமான் அருளால் நவகிரகங்களில் ஒரு கிரகமாக பதவி பெற்றார். பிரம்மாவே இங்கு யாகம் செய்தும் தவம் செய்தும் பிரம்ம பதவியை பெற்றார் எனில் காசியின் மகிமையும் தொன்மையும் யாரால் எடுத்து கூற முடியும்? ராமபிரான் முன்னோர்களில் ஒருவரான ஹரிச்சந்திரன் வரலாறு அறியாதோர் இலர். அவர் விஸ்வாமித்திரர் சோதனைக்குட்பட்டு காசியில் வந்து சுடலையை காத்து மனைவியை பிறர்க்கு விற்று துன்பப்பட்டும் பொய்யே பேசாமல் முடிவில் சிவபெருமான் அருளால் இழந்த செல்வம் எல்லாம் பெற்றும் சுபிக்ஷம் அடைந்தார். இதிகாச காலத்தில் ராமர் இங்கிருந்து சிவலிங்கம் கொண்டு சென்று ராமேஸ்வரத்தில் வைத்து வழிபட்டு ராவணனை வதைத்த தோஷம் நீங்க பெற்றார் என இராமாயணத்தில் வரலாறு காண்கிறோம். மகாபாரத காலத்தில் பஞ்ச பாண்டவர்கள் காசி வந்து வழிபாடுகள் செய்ததாகவும் மகாபாரதத்தில் வரலாறு கூறப்படுகிறது. புராண காலத்தில் சத்தியபுரம் என்னும் ஊரில் பூரித்யமுனன் என்பன் அரசாண்டு வந்தான். அவனுக்கு ஆயிரக்கணக்கான மனைவிகள். இன்பத்தில் மூழ்கி இருந்ததால் அவனால் அரசாட்சியை சரிவர கவனிக்க இயலவில்லை. இதனை சாதகமாக்கி அவனது விரோதிகள் அவனை நாட்டை விட்டு துரத்திவிட்டனர். விபாவரே என்னும் தமது பட்டத்து ராணியை மட்டும் தன்னுடன் அழைத்து கொண்டு மன்னன் விந்திய மலைச்சாரலில் வாழ்ந்து வந்தான். வறுமையின் கொடுமையால் தனது மனைவியையே கொன்றுவிட்டான். அவள் மாமிசத்தை உண்ணப் போகும்போது 2 சிங்கங்கள் அங்கே வர பூரித்யமுனன் ஓடிவிட்டான். அப்படி அவன் ஓடும்போது அவன் எதிரே வந்த 4 பிராமணர்களை கொன்று தின்ன முற்பட்டான். அப்போது பிராமணர்களது கையிலிருந்த வேத ஏடுகள், மான்தோலாசனம், அவர்கள் அணிந்திருந்த பூணூல் இவைகளை கண்டதாலும் தொட்டதாலும் அவனுக்கு புத்தி வந்தது.
பூரித்யும்னன் தான் செய்த பெண் கொலை, பிராமணர்கள் கொலை இவைகளினால் பாவ ஆத்மாவாக ஆகிவிட்டதை உணர்ந்தான். பிரம்மஹத்தி தோஷம் அவனை பற்றவே அவன் பெரும் சண்டாளன் ஆகிவிட்டான். காட்டில் அலைந்து சாக்கல்யா என்ற தவமுனிவரை கண்டு பாப விமோசனம் கேட்டான். அந்த முனிவர் 5 கருப்பு துணிகளை கொடுத்து அவனை உடித்து கொள்ள கூறினார். காசிக்கு சென்று கங்கையில் மூழ்கி விஸ்வநாதரை தரிசித்தால் பாவ விமோசனம் ஆகும் என்று கூறினார். அவனும் முனிவர் சொற்படி காசிக்கு சென்றான். அவன் காசி மண்ணை மிதித்ததும் ஒரு துணி வெண்மையாகிவிட்டது. கங்கையில் மூழ்கி எழுந்தான். என்னே ஆச்சரியம்! இறந்த அவனது மனைவி அவனது கைகளை பிடித்து கொண்டு உடன் எழுந்தாள். மற்றும் ஒரு கருப்பு ஆடை வெண்மை ஆகிவிட்டது. 2 ஆடைகளையும் கங்கையில் அவிழ்த்துவிட்டு 3 ஆடைகளுடன் கரையேறினான். 2வது அதிசயம், இவனால் கொல்லப்பட்ட 4 பிராமணர்களும் கரையில் நின்று கொண்டு தம்பதிகள் இருவரையும் வரவேற்றனர். அவனது பாவம் தீர மந்திரம் மோதி அட்சதை தெளித்தனர். 3வது ஆடையும் வெண்மையாகிவிட்டது. கணவன் மனைவி இருவரையும் மணிகர்ணிகா கட்டத்தில் அவர்கள் மூழ்கச் செய்தனர். 4வது ஆடையும் வெண்மை ஆகிவிட்டது. பின்பு விஸ்வநாதரை தொட்டு பக்தியுடன் வழிபட கூறினார். அவ்விருவரும் அதன்படியே வழிபட 5வது ஆடையும் வெண்மை ஆகிவிட்டது. அவனது பாவங்கள் எல்லாம் நீங்கி புனிதன் ஆனான். விஸ்வநாதர் ஆலயத்தின் முன்பு அவர்கள் இருவரையும் அவனது எதிரிகள் அன்புடன் வரவேற்றனர். நாட்டிற்கு அழைத்து சென்று அவனது அரசை அவனிடமே கொடுத்து மீண்டும் பூரித்யும்னனை அரசாக்கினர். எனவே கங்கையில் மூழ்கி காசி விஸ்வநாதரை தரிசித்தால் கொடிய பாவங்களும் நீங்கிவிடும். எனவேதான் காசிக்கு விடும் பக்தர்கள் தம்பதிகளாக 2 ஆடைகள் அணிந்து கங்கையில் மூழ்கி ஓராடையை கங்கை நீரில் விட்டுவிட வேண்டும் என்கின்றனர். கரைக்கு வந்து பிராமணர்களை தரிசித்து அவர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் என்றும் கூறுவர். விஸ்வநாதர் ஆலயம் சென்று விஸ்வநாதரை தொட்டு வழிபட வேண்டும் என்றும் இங்கே கூறுகின்றனர். அவ்வாறு செய்தால்தான் நாம் நம்மையும் அறியாமல் செய்த பாவங்கள் கூட விலகும் என்கின்றனர். இவ்வரலாற்றினால் நாம் கங்கை நீராடும் முறைக்கு விளக்கம் அறிகின்றோம். மாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் தானமாக கேட்ட நாராயணன் திரிவிக்ரமராக ஓங்கி வளர்ந்து உலங்களந்து விட்டு மற்றொரு காலை தேவலோகம் வரை நீட்ட ஆகாச கங்கை நீர் கொண்டு பிரம்மா அத்திருப்பாதத்தை கழுவி பூஜித்தார். அப்போது பெருக்கெடுத்து ஓடிய கங்கை நீரை சிவபெருமான் தன் சடையில் தாங்கி பூமியில் விட்டார். அந்த கங்கையே காசியில் புனித தீர்த்தமாக விளங்குகிறது என்கின்றனர். கல்வியும் ஞானமும் தரும் புண்ணிய ஸ்தலம் இது. காசிக்கு செல்பவர்கள் அங்குள்ள துண்டி விநாயகரை வணங்கினால்தான் காசி யாத்திரையின் பலன் முழுமையாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இவரது உருவ அமைப்பு சற்று மாறுபட்டு இருக்கும். முடிவடையாத சிலை போல துண்டி விநாயகர் காட்சி தருகிறார். இங்கு வந்து கருமங்களை தொலைத்துவிட்டு என்னை வணங்காமல் சென்றால் உங்கள் யாத்திரையின் பலனும் என்னை போல் அரைகுறையாகத்தான் இருக்கும் என்று சொல்லாமல் சொல்வதை போல இந்த விநாயகரின் வடிவமைப்பு அமைந்துள்ளது. எனவே காசிக்கு செல்பவர்கள் கண்டிப்பாக இந்த விநாயகரையும் வழிபட வேண்டும். மூலவர் காசி விஸ்வநாதர், அம்மன் விசாலாட்சி. தீர்த்தம் கங்கையில் 64 தீர்த்த கட்டங்கள் உள்ளன. ஆதிகங்கை என்ற தீர்த்த குளம் உள்ளது. ஞானவாவி என்ற சிறு தீர்த்த கிணறு, மணிகர்ணிகா தீர்த்தம், சக்கர தீர்த்தம் முதலியன காசியிலுள்ள முக்கிய தீர்த்தங்கள். புராண பெயர் வாராணசி, பனாரஸ், ஆனந்தவனம், மகாமயானம், அவிமுக்தம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட நகரம். மிகவும் பழமை வாய்ந்த நகரம். வாரணாஹசி என்ற நதிகளுக்கும் இடையில் இவ்வூர் அமைந்துள்ளதால் வாரணாசி என்ற பெயர் வந்தது. இவ்வூரை பனாரஸ் என்றும் சொல்வார்கள். கல்வியை வழங்கும் கிரகமான புதன் காசி விஸ்வநாதரை பூஜித்ததன் பயனாக நவகிரகங்களில் ஒருவராக கிரக பதவி பெற்றார். கல்வியில் சிறந்து விளங்க காசி விஸ்வநாதரை வழிபாடு செய்வது சிறப்பாகும். காசி என்றால் ஒளி நகரம் என்பது பொருள். இங்கே இறந்து போகும் பறவைகள், மிருகங்கள் மற்றும் சகல ஜீவராசிகளுக்கும் மரணம் நேரும்போது அவற்றின் காதுகளில் ராமநாமத்தை சிவனே ஓதுகிறார் என்பது ஐதீகம். ஓம் என்ற பிரணவத்தை ஓதுவதாகவும் சொல்லப்படுவதுண்டு.
வியாச காசியில் வியாசர் வழிபட்ட சிவலிங்கத்தை வழிபட்டால் தான் காசிக்கு வந்த முழு பலனையும் அடையலாம். காசி காவலர் பைரவர் கோயிலில் காசி கயிறு என்னும் கருப்பு கயிறு கட்டிக்கொண்டால் நம்மை தீய சக்திகள் அண்டாது. கங்கையில் நீராடினால் நமது தேகம் புனிதம் அடைகிறது. விஸ்வநாதரை தரிசித்தால் உயிர் புனிதம் அடைகிறது. ஞானவாவியை தரிசித்தால் அறிவு புனிதம் அடைகிறது என்று முனிவர்கள் பலர் கூறியுள்ளனர். இங்கு விஸ்வநாதர் மகிழ்ச்சி பெருக்குடன் எழுந்தருளி உள்ளார். எனவே இவ்வூரை ஆனந்த பவனம் என்கின்றனர். வெள்ளித்தகடு பதித்த தொட்டியில் தங்க ஆவுடையார் மீது இவர் காட்சியளிக்கிறார். சிவபெருமானின் அடியையும் முடியையும் காண பிரம்மாவும் திருமாலும் முயன்றபோது அவர்களை எரித்து அழித்த இடம் இவ்வூரே என்று கூறுவதுண்டு. எனவே இவ்வூருக்கு மகாமயானம் என பெயர் வந்தது. விசாலாட்சி அம்மைக்கு தனி சந்நிதி உள்ளது. கங்கை நதியின் மேற்கு கரையில் காசி அமைந்துள்ளது. காசியிலிருந்து வடக்காக 30 கிலோமீட்டர் தொலைவு வரை கங்கை நதி ஓடுகிறது. இங்கே வடமுகமாக கங்கை ஓடுவதால் உத்தரவாகினி என்று அழைக்கின்றனர். பஞ்ச தீர்த்த கட்டங்களில், அதாவது அசங்கம், தசாஸ்வமேத கட்டம், வரண சங்கம கட்டம், பஞ்ச கங்கா கட்டம், மணிகர்ணிகா கட்டம் ஆகிய படித்துறைகளில் 5வதாக அமைந்துள்ள மணிகர்ணிகா கட்டத்திற்கு செல்ல வேண்டும். இங்கு நீராடி பித்ருக்களுக்காக தர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த கரையிலுள்ள மணிகர்ணிகேஸ்வரரையும் அம்பாளையும் வழிபட வேண்டும். காசி என்றால் மிக பிரகாசம் என்று பொருள். பார்வதி தேவியின் காதிலுள்ள மிக பிரகாசமான குண்டலம் இங்கே விழுந்து பிரகாசித்ததால் காசி என ஆயிற்று என்றும் சொல்வர். 12 ஜோதிர்லிங்கங்களில் மரகத லிங்கமாக சிவலிங்கம் பிரகாசிப்பதால் இத்தலம் காசி என பெயர் பெற்றது என்பர். சிவபெருமான் விரும்பி மகாமயானத்தருகே இருப்பதால் காசி என்ற உடனே மோட்சம் கிடைப்பதால் இத்தலம் காசி என்கின்றனர். கா தோள் சுமை, சி பெண் சுமை. பார்வதி தேவியை தோளில் சுமந்து கொண்டு சிவபெருமான் ஹரித்வாரிலிருந்து இங்கே வந்தமையால் இத்தலம் காசி என அழைக்கப்படுகிறது என்றும் கூறுவர். பனாரன் என்ற அசுரன் இத்தலத்தை புதுப்பித்து ஒரு லிங்கம் அமைத்து வழிபட்டதால் இத்தலத்திற்கு பனாரஸ் என்ற பெயர் ஏற்பட்டது. அவி தலைவன் முத்தன் சிவபெருமான். வேதங்களுக்கு தலைவன் சிவபெருமான். அவர் வாழுமிடம் அவிமுக்தம் என இத்தலத்திற்கு சிறப்பாக பெயர் ஏற்பட்டது என்றும் கூறுவர். சிவபெருமான் சுடலையை விரும்பி அங்கே வாழ்பவன் ஆனதால் இத்தலத்திற்கு மகாமயானம் என்ற பெயரும் உண்டாகியது என்பர். இறப்பவர்களுக்கு சிவபெருமான் ராம் என்று உபதேசம் செய்து மோட்சம் வழங்குவதால் மகாமயானம் எனப்பட்டது. அதிக வெப்பம், அதிக மழைக்காலம் தவிர ஆண்டு முழுதும் காசி யாத்திரைக்கு ஏற்ற காலங்கள் ஆகும். அனுமன் ராமேஸ்வரத்தில் ராமர் பூஜிக்க லிங்கம் எடுத்த தலம் காசி. கேதார்நாத் போக முடியாத ஒரு பக்தனுக்கு சிவன் கங்கை கரையில் காட்சி தந்தார். அந்த இடம் கேதார்நாத் காட் என்கின்றனர். விஸ்வாமித்திரரால் பரிசோதனைக்குட்பட்ட ஹரிச்சந்திர மகாராஜா சிவபெருமான் தரிசனம் பெற்றது காசியம்பதியாகும். சனி பகவான் தவம் செய்து சிவபெருமான் வரத்தால் நவக்கிரகங்களில் ஒன்றானது காசியில். 7 அர்ச்சகர்கள் நடத்தும் பூஜை அத்ரி, வசிஷ்டர், காஷ்யபர், கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர், ஜமதக்னி ஆகிய 7 முனிவர்களும் சப்த ரிஷிகள் எனப்படுவர். வானமண்டலத்தில் சனி கிரகத்திற்கு அப்பால் உள்ள சப்தரிஷி மண்டலத்தில் வாழும் இவர்கள் தினமும் மாலையில் விஸ்வநாதரை தரிசிக்க காசிக்கு வருவதாக ஐதீகம். இதன் அடிப்படையில் தினமும் இரவு 7 மணி முதல் 8:30 வரை சப்தரிஷி பூஜை நடக்கிறது. ராமநாமம் எழுதிய வில்வ இலைகளால் அர்ச்சித்தபடியே சிவனுக்குரிய மந்திரம் ஸ்தோத்திரங்களை ஏற்ற இறக்கத்துடன் ராகமாக பாடுவர். பண்டாக்கள் அர்ச்சகர்கள் கோரஸாக மந்திரம் ஜெபிப்பதை கேட்கும்போது பக்தர்கள் பரவசத்தில் ஆழ்ந்து விடுவர். அர்ச்சகர்கள் கோரஸாக மந்திரம் ஜெபிப்பதை கேட்கும்போது பக்தர்கள் பரவசத்தில் ஆழ்ந்து விடுவர். அர்ச்சகர்கள் கோரஸாக மந்திரம் ஜெபிப்பதை கேட்கும்போது பக்தர்கள் பரவசத்தில் ஆழ்ந்து விடுவர். இந்தியாவில்
12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் காசியே முதன்மையானது. அம்மனின் சக்தி பீடங்களில் இது மணிகர்ணிகா பீடமாகும். இங்குள்ள மூலவர் மரகதத்தால் ஆனவர் என்பது தனி சிறப்பு. கங்கா தரங்க ரமணீய ஜடா கலாபம் கௌரி நிரந்தர விபூஷித வாமபாகம் நாராயண பிரிய மனங்க மதாபகாரம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம் வாசாமகோச்சர மனோக குணஸ்வரூபம் வாகீச விஷ்ணு சுரசேவித பாதபீடம் வாமேன விக்கிரக வரேண களத்ரவந்தம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம் பூதாதிபம் புஜக பூஷண பூஷிதாங்கம் வியாக்ராஜினாம் வரதரம் ஜடிலம் த்ரிநேத்ரம் பாசாங்குஷாபய வரப்பிரத சூலபாணிம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம் சீதாம் சுசோபித கிரீட விராஜமானம் பாலேக்ஷநாளல விசோஷித பஞ்சபாணம் நாகாதி பாரஜித பாசுர கர்ணபூரம் வாராணசி புரபதி பஜ விஸ்வநாதம் பஞ்சானனம் துரித மத்த மதங்கஜானாம் நாகாந்தகம் தனுஜ புங்கவ பன்னகானாம் தாவானலம் மரணசோக ஜடாரவீனாம் வாராணசி புரபதி பஜ விஸ்வநாதம் தேஜோமயம் சகுண நிர்குணமத்விதீயம் ஆனந்தகந்தம் அபராஜிதம் அப்ரமேயம் நாகாத்மகம் சகல நிஷ்கலமாத்மரூபம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம் ஆசாம் விகாய பரிகிருத்ய பரஸ்ய நிந்தாம் பாபே பதிம் ச சுனிவார்ய மனஸ்ஸமாதோ ஆதாய கிருத் கமலமத்ய கதம் பரேஷம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம் ராகாதிதோஷரகிதம் சஜனானுராக வைராக்கிய சாந்தி நிலையம் கிரிஜாசகாயம் மாதுர்யதேர்ய சுபகம் கரளாபிராமம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம் வாராணசி புரபதே ஸ்தவனம் சிவஸ்ய வியாக்கியாதமஷ்டகமிதம் படதே மனுஷ்ய வித்யாம் ஸ்ரீயம் விபுல சௌக்கியமனந்த கீர்த்திம் சம்பிராப்ய தேக விலயே லபதே ச மோக்ஷம் விஸ்வநாதாஷ்டகமிதம் எப்படே சிவசந்நிதௌ சிவலோகமவாப்னோதி சிவேன சக மோததே.